இன்றைய முக்கிய செய்திகள். ஈரானின் புதிய தலைவரையும் கொல்வோம் என இஸ்ரேல் சூளுரை. ட்ரோன் தாக்குதலால் துபாயில் பற்றி எரியும் அமெரிக்க தூதரகம். திமுகவுடன் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது காங்கிரஸ். ப. சிதம்பரம் பேச்சுவார்த்தையால் ஒப்பந்தம் ஏற்படுவதாக தகவல். திருச்சி ரயில்வே அலுவலகத்திற்கு இந்தியில் பெயர் சூட்டியதற்கு கண்டனம். கடும் எதிர்ப்புக்கு அடிபணிந்து பெயரை மாற்றுகிறது தெற்கு ரயில்வே. ஈரான் போரால் வளைகுடாவில் வசிக்கும் 90 லட்சம் இந்தியர்களுக்கு பாதிப்பு. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை உயரும் அபாயம். வணக்கம். வணக்கம். அமெரிக்காவால் கொல்லப்பட்ட அயதுல்லா கமேனியின் மகன் மொஜ்தபா கமேனி ஈரானின் உச்சபட்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரையும் கொல்லப்போவதாக இஸ்ரேல் எச்சரித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்கா கடந்த சனிக்கிழமை திடீரென ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலுடன் இணைந்து நடத்திய இந்த தாக்குதலில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கமேனி கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட அயதுல்லா கமேனியின் இறுதிச் சடங்குகள் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள மஸ்தாத் பகுதியில் இன்று நடைபெறுகிறது. இந்நிலையில் புதிய தலைவராக அயதுல்லா கமேனியின் மகன் மொஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆனால் யார் தேர்வு செய்யப்பட்டாலும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக அவர்கள் செயல்பட்டால் கொல்லப்படுவார்கள் என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் எச்சரித்துள்ளார். பெயர் எதுவாக இருந்தாலும் எங்கு ஒளிந்திருந்தாலும் தேடிப்பிடித்து கொல்லப்படுவார்கள் என்று எக்ஸ் தளத்தில் அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். 5வது நாளாக இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படையினர் ஈரான் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியுள்ளது. இதற்கு பதிலடியாக துபாயில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈராக்கின் இர்பிலில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைராவில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளும் தாக்குதலுக்கு உள்ளானது. மற்றொருபுறம் லெபனான் மீது வான்வழியாகவும் தரைப்படை மூலமும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இதனிடையே ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிய ஈரான் அங்கு பாதுகாப்புக்காக கடற்படையை நிறுத்தியுள்ளது. இதனால் அந்த வழியாக எண்ணெய் கப்பல்கள் செல்ல முடியாததால் பல நாடுகளில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மியான்மர் நாட்டில் தனியார் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்குவதில் ரேஷன் முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு அச்சத்தால் பிரான்சில் ஏராளமான வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிலையங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவில் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். ஈரான் போரால் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $1 உயர்ந்தால் ஆண்டுக்கு 2 பில்லியன், அதாவது சுமார் 18,000 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு கூடுதல் செலவாகும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்று ஏற்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி சில நாட்களில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் சற்று முன் அண்ணா அறிவாலயத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால், அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஷோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு கு. செல்வ பெருந்தகை ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இதில் இரு கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று இரவுக்குள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மக்கள் நீதி மையத்தின் பொதுச் செயலாளர் திரு அருணாச்சலம் செய்தியாளர்களை சந்தித்த போது திமுக கூட்டணிக்கு மக்கள் நீதி மையம் எந்த வகையில் வலு சேர்க்கும் என்ற தரவுகளை தொகுதி பங்கீட்டு குழுவிடம் தெரிவித்துள்ளோம் என தெரிவித்தார். ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை தான். இதில் எத்தனை தொகுதிகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறத எல்லாம் இங்கே நான் பொது வழியில் இப்போதைக்கு தெரியப்படுத்த வேண்டியது இல்லை. கோழி அடைகாப்பது போன்று அந்த தாய்மை உள்ளத்தோடு நாங்கள் எல்லாம் இதை அடைகாத்து கொண்டு வருகிறோம். குஞ்சு பொறித்து வரும்போது உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்று தெரியும். எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதி என்பது பற்றிய விவரங்களை தற்போது தெரிவிக்க முடியாது என்று திரு அருணாச்சலம் கூறினார். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நிச்சயம் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். திருச்சி ரயில்வே மண்டல அலுவலகத்திற்கு இந்தி பெயர் சூட்டியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டி பார்க்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு பாடம் புகட்டுவோம் என எச்சரித்துள்ளார்.
திருச்சியில் உள்ள மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலுக்கு கர்த்தவ்ய துவார் என இந்தியில் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்து எழுதப்படுவதற்கு மாறாக இந்தி வார்த்தைகள் அப்படியே இரு மொழிகளிலும் எழுதப்பட்டுள்ளன. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின், இந்தி திணிப்பு வெறியில் ஒன்றிய அரசு எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலில் கர்த்தவ்ய துவார் என எழுதியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மொழி 1 வரி வடிவம் 3 எனும் வகையில் இந்தி பெயரையே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அப்படியே எழுதி வைக்கும் இழிவான செயலில் ஒன்றிய பாஜக அரசு இறங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். வருங்கால வைப்பு நிதி அலுவலகங்களில் ஏற்கனவே பவிஷ்ய நிதி பவன் என்ற பெயரை திணித்து விட்டதாகவும், குற்றவியல் சட்டங்களுக்கும் சமஸ்கிருத பெயரைத்தான் ஆங்கில வரி வடிவத்தில் எழுதுவதாகவும், ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் பெயரை ஜல்சக்தி என ஆக்கிவிட்டதாகவும் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களது கொட்டமும் ஆணவமும் கூடிக்கொண்டே போவதாக கூறிய அவர், தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டி பார்க்கும் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் ஆங்கில பெயர்களிலும் இந்தியை திணிக்கும் முயற்சியை கைவிட்டு சரியான தமிழ் பெயர்கள் இடம்பெற செய்யாவிட்டால் தமிழர்களின் சூட்டை ஒன்றிய பாஜக அரசு உணர வேண்டி இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் பாஜக மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள பதிவில், சில அதிகாரிகள் செய்த தவறுகள் காரணமாக இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்படுவதாகவும், எனவே இந்தி பெயரை நீக்கி உடனடியாக தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்றும் ரயில்வே அமைச்சரை வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி திரு சு வெங்கடேசன், இந்தி திணிப்பை அதிகாரிகளின் மீது தூக்கி போட வேண்டாம் என்றும் இது பாஜக அரசின் கொள்கை என்றும் தெரிவித்துள்ளார். வந்தே பாரத், தேஜஸ், அந்தியோதயா, நமோ பாரத், அம்ரித் பாரத், ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், பிரதான் மந்திரி பாரதிய ஜனசௌஷதி கேந்திரா என அனைத்து பெயர்களையும் இந்தியில் மட்டுமே சூட்டியது பாஜக ஆட்சிதான் என்றும், தேர்தல் வந்தவுடன் உங்களுக்கு பதற்றம் கூடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலக நுழைவாயில் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் அங்கு வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டுகளில் உள்ள இந்தி எழுத்துக்களை கருப்பு மை கொண்டு அழித்தனர். கடும் எதிர்ப்பை அடுத்து நாளைக்குள் இந்தி பெயரை மாற்றுவதாக அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். ஈரான் போரால் வளைகுடாவில் வசிக்கும் சுமார் 90 லட்சம் இந்தியர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கத்தார், பஹ்ரைன், ஓமன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் ஏறத்தாழ 90 லட்சம் இந்தியர்கள் வசித்து வருகின்றனர். அமீரகத்தில் தற்போது 35 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களும், சவுதியில் சுமார் 25 லட்சம் பேரும், குவைத்தில் 10 லட்சம் பேரும் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து பணிபுரிந்து வருகின்றனர். அணு ஆயுத தடுப்பு ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளாததால் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் 5வது நாளாக தாக்குதல் நடத்தி வருவதால் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். போர் பதற்றத்தால் வளைகுடா நாடுகளில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கான இந்தியர்கள் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். ஈரான் போரால் இந்தியாவின் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியான கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் 800க்கும் அதிகமான கப்பல்கள் செல்ல முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 50% ஹார்மூஸ் வழியாகவே வரும் நிலையில் இந்தியாவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்கா, ரஷ்யா, மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருந்து கூடுதல் எண்ணெயை இறக்குமதி செய்ய இந்திய நிறுவனங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. ஈரான் தாக்குதலில் கத்தார் நாட்டின் இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் அதனை முழுமையாக சார்ந்திருக்கும் இந்தியாவுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் பேரல் $75 அளவுக்கு உயர்ந்துள்ளது. எனினும் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்கான பெட்ரோல், டீசல், எல்பிஜி சிலிண்டர்களுக்கான கச்சா எண்ணெய் இருப்பு அடுத்த 8 வாரங்களுக்கு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாற்றில் முதல் முறையாக $92.03 அளவுக்கு வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் ஆசிய நாடுகளிலேயே இன்று அதிக சரிவை சந்தித்த கரன்சி என்ற பெயரையும் பெற்றுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் இதுவரை 2% அளவுக்கு ரூபாய் மதிப்பு சரிவை சந்தித்துள்ளது. இந்திய பங்குச் சந்தைகளிலும் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கச்சா எண்ணெய் விலை உயர்வு, வணிக பாதிப்பு போன்றவற்றால் பணவீக்கம் அதிகரித்தால் இந்தியாவில் அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் நிலை உருவாகலாம் என கூறப்படுகிறது. இதனிடையே பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படாது என்று மத்திய அரசு கூறினாலும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மற்றும் எரிவாயு விலை உயரத் தொடங்கியுள்ளதால் அதன் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலிக்க வாய்ப்புள்ளது. 1990ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு ஏற்பட்ட கடினமான காலத்தை விட தற்போது அதிக பாதிப்பு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது.
தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்படும் 4790 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் மற்றும் புதிய திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 78 கோடியே 80 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 200 காவலர் குடியிருப்புகள் மற்றும் 15 கோடி செலவில் 22 காவல் பயிற்சி மையங்களில் அமைக்கப்பட்டுள்ள திறன்மிகு வகுப்பறைகளை காணொலி வாயிலாக திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 43 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 14 விளையாட்டுத்துறை கட்டடங்களையும் அவர் திறந்து வைத்தார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் 1404 கோடி ரூபாய் செலவில் 6 முடிவுற்ற பணிகளையும், சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியத்தின் சார்பில் 547 கோடி ரூபாய் செலவில் 16 முடிவுற்ற பணிகளையும் திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் இந்தியாவிலேயே முதன்முறையாக 12 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 30 மீட்டர் உயர செங்குத்து தோட்டத்துடன் 9 அடுக்குகளை கொண்ட உலக தரத்திலான சூப்பர் ட்ரீ டவர் என்னும் உயர் கோபுர மரத்தினை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, செங்கல்பட்டு, தஞ்சாவூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் 665 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13 திட்ட பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். மேலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மேலாக சைதாப்பேட்டையில் கட்டப்பட்டு வரும் இரும்பு மேம்பால பணிகளையும் திரு ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தாவேகா தலைவர் திரு விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து விபத்தில் சிக்கிய 5 பேரில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. தஞ்சாவூர் அருகே உள்ள செங்கிப்பட்டியில் அந்த கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக திருச்சி விமான நிலையத்தில் இருந்து பிரச்சார வாகனத்தில் சென்ற திரு விஜயை 2 சக்கர வாகனங்களிலும் கார்களிலும் பலர் பின்தொடர்ந்தனர். சிலர் கார்களின் கதவுகளில் தொங்கியபடியும் மேற்கூரைகளில் அமர்ந்தவாறும் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். அவ்வாறு சென்ற தாவேகாவினர் வளம்பக்குடி அருகே நின்று கொண்டிருந்த வாகனம் மீது மோதி விபத்தில் சிக்கினர். இதில் திருச்சியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் விக்னேஷ், ஹிலால் ஆகியோர் படுகாயமடைந்தனர். தலையில் அடிபட்ட விக்னேஷ் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுபோல வல்லம் பிரிவு சாலை அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் துர்கா, கலைமணி, முத்து ஆகிய 3 பேர் படுகாயம் அடைந்தனர். தாவேகா வழங்கிய QR கோடு இல்லாதவர்களும் தடுப்புகளை தாண்டி கூட்டத்திற்குள் நுழைந்தனர். காவல்துறையினர் தடுத்தும் விதிகளை மீறி அவர்கள் உள்ளே சென்றதால் பரபரப்பு நிலவியது. கூட்டத்தில் பேசிய திரு விஜய், தாவேகா ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளில் பெண் விற்பனையாளர்களுக்கு பெண் எடையாளர்களும் ஆண்களுக்கு ஆண் எடையாளரும் நியமிக்கப்படுவார் என்றும், கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் வாங்கிய நகை மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று உறுதியளித்தார். 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்கள் குடும்பத்தில் யாரும் மாநில மத்திய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய குழந்தைகளின் மருத்துவம் மற்றும் பொறியியல் உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கான செலவை அரசே ஏற்கும் என்று அவர் வாக்குறுதி வழங்கினார். ஆனால் விவாகரத்து தொடர்பாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவரது மனைவி தொடர்ந்த வழக்கு குறித்தோ, கொடுமைப்படுத்தியதாக அவர் கூறிய குற்றச்சாட்டு குறித்தோ திரு விஜய் பேசவில்லை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தொடர்ந்து விமர்சித்து வந்த அவர் அது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் எதுவும் தெரிவிக்கவில்லை. இனி வருவது செய்தி துளிகள். கேரளாவில் ஊதிய உயர்வு கோரி தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ள அவர்கள் மாநிலம் முழுவதும் வேலை நிறுத்தம் செய்து வருகின்றனர். இதனால் 490 மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களில் மருத்துவ பணிகள் முடங்கியுள்ளன. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே அசாமில் 42 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் பாஜகவை வீழ்த்தி அசாமில் ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் வியூகம் வகுத்து வரும் நிலையில் அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு கௌரவ் கோகோய் ஜோர்ஹாட் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் துபாய் விமான நிலையத்தில் 4 நாட்களாக சிக்கி தவித்த 200க்கும் மேற்பட்ட பயணிகள் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அணு ஆயுத உற்பத்தியை தடுக்க ஒப்பந்தம் போடும் விவகாரத்தில் 5வது நாளாக இந்த தாக்குதல் நடைபெற்று வருகிறது. நேற்று நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது கூட அங்கே US எம்பசி வந்து ட்ரோன் ஷாட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்காங்க.
இடுப்பில் இருந்த துண்டை தலைக்கு கிரீடமாக மாற்றியவர் ஐயா வைகுண்டர் என்று புகழாரம் சூட்டியுள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவரது பொன்மொழிகளை பின்பற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார். ஐயா வைகுண்டரின் 194வது அவதார நாளை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற அவரது கூற்றையே ஆட்சிக்கான அடிப்படையாக கொண்டு நலிந்தோரின் நலம் நாடும் அரசாக நமது திராவிட மாடல் அரசு செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அடித்தள மக்களின் தேவைகளை அறிந்து கடந்த 5 ஆண்டுகால ஆட்சி நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்று முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை திருமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 7ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் அதிமுகவிலிருந்து 80% பேர் திமுகவில் இணைவார்கள் என்றார். இணைப்பு விழாவாக 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் கிட்டத்தட்ட 70-80% மேலாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்ற ஒரு நல்ல சூழல் இருக்கிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1123 புள்ளிகள் சரிந்து 79,116 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 385 புள்ளிகள் குறைந்து 24,480 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,21,600 ரூபாயாகவும் ஒரு கிராம் 15,200 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 295 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஈரானின் உச்சபட்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மொஜ்தபா கமேனியை கொல்லப்போவதாக இஸ்ரேல் எச்சரித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் ஏற்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருச்சி ரயில்வே மண்டல அலுவலகத்திற்கு இந்தி பெயர் சூட்டியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பெயரை தமிழில் மாற்ற தெற்கு ரயில்வே முன்வந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.